பணம் நகையோடு ஜலசமாதி அடைந்த மாமியார். பணமும் பாசமும். அத்தை, எதையாவது பிடிச்சுக்கோங்க, யாராவது ஓடி வாங்கல, எங்க அத்தைய காப்பாத்துங்களேன். நிர்மலா அலறிக்கொண்டே இருக்கும்போது பெருக்கெடுத்தோடும் வெள்ளத்தில் பணப்பெட்டியை கட்டிக்கொண்டே நிர்மலாவின் மாமியார் கண்மூடி திறப்பதற்குள் காணாமல் போனாள். விடாமல் பெய்த மழையினால் காய்ந்து வறண்டிருந்த பக்கத்தில் இருந்த ஆறு இவ்வளவு வேகமாக வெள்ளமாக மாறும் என்று யாரும் நினைக்கவில்லை. ஆனால் கொஞ்சம் தண்ணீர் வீட்டிற்குள் வந்தவுடனேயே நிர்மலா தன் மாமியாரை மாடிக்கு அழைத்து செல்ல முயன்றவரை கெஞ்சி பார்த்தாள். வந்துருங்க அத்தை, அப்புறம் பீரோவை திறக்கலாம், தண்ணி வேகமா ஏறுது. இருடி வர, உனக்கு என்னடி தெரியும் பணத்தோட அருமை? அதான் அவள் சொன்ன கடைசி வார்த்தை. பீரோவில் இருந்த பணத்தையும் நகைகளையும் எடுத்து ஒரு பெட்டியில் வைத்து கொண்டிருக்கும் போதே கரை புரண்டு வேகமாக வந்த தண்ணீர் அவரை அப்படியே அடித்து சென்றது. தண்ணீருக்கு தான் இத்தனை சக்தியா? அத்தை எங்க? மாடியின் மேல்படியில் நின்றிருந்த நிர்மலா அப்படியே சரிந்து உட்கார்ந்தாள். நிர்மலாவுக்கு பழைய ஞாபகங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தன. மருந்துக்கு எவ்வளோ ஆச்சு? 780 ரூபா அத்தை. மீதி 20 ரூபாய் எங்க? இருங்க அத்தை, கொடுக்கிறேன், கை வேலையா இருக்கேன்ல. அப்புறம் மறந்து போயிடுவ, இப்பவே கொடு. நேத்து வாசல்ல கீரைக்காரி கிட்ட 20 ரூபாய்க்கு கீரை வாங்கினேன், அதுவே நீ இன்னும் திருப்பி கொடுக்கல. போன மாசம் மருந்துக்கு 750 ரூபாய் தானே ஆச்சு. ஏன் 30 ரூபாய் அதிகம் இந்த மாசம்? உங்க மருந்துல ஏதோ ஒன்று விலை ஏறி இருக்காம அத்தை. பில்லை பாருங்க, மெடிக்கல்லையே சொன்னாங்க. சரி, அந்த பூஜை ரூம் லைட்டை அணைச்சிட்டு போ. சாமி கும்பிட்ட பிறகு லைட்டை அணைக்கணும்னு கூட பிள்ளைங்களுக்கு சொல்லி தரதில்லை. லைட்டை காலையில போட்டுது, இன்னும் எரியுது. என்ன குடும்பம் நடத்துறியோ? இந்த கிழவியுடன் தினம் இதே போராட்டம் தான் நிர்மலாவுக்கு. பணத்தோட சாகும் மாமியார். மாமியார் ஒரு கோடீஸ்வரி. அந்த வீடு மட்டுமே 1 கோடி தேரும். வங்கியிலும் வைப்பு நிதி இருக்கு. ஆனால் விருந்தினர் வந்தார் கூட 1/2 லிட்டர் பால் அதிகமா வாங்கக்கூடாது. இருப்பதை வைத்தே சமாளிக்கணும். கடைசியில் நிர்மலாவுக்கு தான் காஃபியோ மோரோ இருக்காது. இடுப்பில் ஒன்றும் வயிற்றில் ஒன்றும் இருக்கும்போது கார்கில் போரில் நிர்மலாவின் கணவன் கேப்டன் ராஜேந்திரன் இறந்து விட்டான். கணவன் இறந்த உடனே அவளால் வேலைக்கு போக முடியவில்லை. மகனை பெற்றெடுத்து மூத்த மகளையும் கை குழந்தையையும் பராமரிப்பதிலேயே முதல் சில வருடங்கள் கழிந்தன. கொஞ்ச காலத்திலேயே மகன் போன துக்கத்தில் மாமனார் படுத்த படுக்கையானார். அவரை கவனித்துக் கொள்ள வேண்டியிருந்ததால் வேலைக்கு போகும் முயற்சியும் கைவிட்டாள். மாமனார் மிகவும் நல்லவர். ராஜேந்திரன் இறந்த உடனேயே, நீ வேலைக்கு எல்லாம் போக வேண்டாம்மா, எங்களுக்கு பொண்ணு இல்லை, இனிமே நீதான் எங்க மக, காசு பணத்துக்கு ஒன்றும் பஞ்சமில்லை, நீ வீட்டில் இருந்து குழந்தைகளை பார்த்து கொண்டால் அதுவே போதுமா என்று சொன்னார். அவர் இருந்தவரை வீட்டு நிர்வாகத்திற்கு அவளிடமே பணத்தை கொடுப்பார். அவள் பென்ஷன் பணத்தை தொட வேண்டிய அவசியமே வரவில்லை. அவர் இறந்த பிறகு எல்லாம் தலைகீழாக மாறியது. அவள் மகன் இறந்ததற்கு நிர்மலாவின் ஜாதகம் தான் காரணம் என்று கருவிக்கொண்டிருந்த மாமியாருக்கு கணவன் இறந்த பிறகு கட்டுப்படுத்த யாரும் இல்லை என்பதால் கோபம் அனைத்தையும் மருமகள் மேல் கொட்ட ஆரம்பித்தாள். நிர்மலாவின் பென்ஷன் பணத்தில் தான் வீட்டு செலவு அத்தனையும் என்று நிலைமை மாறியது. இந்த வீட்டில் வாடகை கொடுத்தா இருக்க, பென்ஷன் பணத்தை எடுத்து செலவழிக்க இவ்வளவு யோசிக்கிற என்பாள். மாமியாரின் மருந்து செலவுக்கு மட்டுமாவது அவள் தன் சொந்த பணத்தை கொடுக்கிறாளே என்று தேற்றிக் கொள்வாள் நிர்மலா. மகனே போய்விட்டான். அவன் போகும்போது எதையும் கொண்டு போகவில்லை. ஆனால் அந்த உணர்வு கொஞ்சமும் இல்லை நிர்மலாவின் மாமியாருக்கு. தன் வைரத்தோட்டையும் மூக்குத்தியையும் எப்போவாது கழட்டினால் கூட பீரோவில் பூட்டி சாவில் இடுப்பில் சொருகி கொள்வாள். நகையும் பணமுமே அவள் உயிர் நாடி. வேலைக்கு போகாதது அவள் செய்த பெரும் தவறு என்று நிர்மலா இப்பொழுது உணர்ந்தாள். பென்ஷன் பணம் அவளின் இன்றைய தேவைகளுக்கு கொஞ்சமும் போதவில்லை. குழந்தைகள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவதிலிருந்து துணிமணி வாங்குவது வரை மாமியார் கையை எதிர்பார்த்து இருக்க வேண்டியிருந்தது. குழந்தைகளும் பாட்டி வாங்கி தரும் பொருட்களுக்கு ஆசைப்பட்டு அவளிடமே அதிக ஒட்டுதலுடன் இருந்தன. பாட்டி, நீ போட்டிருக்க இந்த செயின் நான் காலேஜ் போறச்ச எனக்கு போட்டுக்க கொடுப்பியா? அடி போடி, நீயே டிகிரி பாஸ் பண்ணி வேலைக்கு போய் வாங்கிக்க. ஏன் பாட்டி, எப்படி இருந்தாலும் எனக்கு தானே வரும், நான் தானே உன் ஒரே பேத்தி, சிரித்து கொண்டே சொல்லிவிட்டு அன்று நிர்மலாவின் மகள் ஓடிவிட்டாள். ஆனால் கிழவிதான் உயிராக மதித்த பணம் நகையோடு தான் ஜலசமாதி ஆகியிருந்தாள். யாருக்கும் கொடுக்காமல் தன்னோடு எடுத்துக்கொண்டு சென்ற நகையும் பணமும் சாவிலாவது அவளுக்கு மகிழ்ச்சியை தரட்டும். தண்ணீர் வடிய ஒரு நாள் ஆகியது. மெல்ல மூவரும் இறங்கி வந்தனர். கொள்ளை பசி. குழந்தைகள் அழுது அழுது முகம் வீங்கி போயிருந்தது. கண் எதிரே அவர்களின் பாட்டி வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதை கண்ட அவர்கள் அதிர்ச்சியிலிருந்து இன்னும் மீளவில்லை. தண்ணீர் கணக்கால் அளவு இருந்தது.
மெல்ல இருவரையும் கையில் பிடித்து கொண்டு வெளியே வந்தாள். குழந்தைகளுக்கு சாப்பிட வாங்கி கொடுக்க என்ன செய்யலாம் என்று கேட்டை திறக்க வருகையில் வேப்ப மரத்தடியில் அவள் பார்வை சென்றது. என்ன அது, அத்தையின் நகைப்பெட்டி மாதிரி உள்ளது என்று அருகில் சென்று பார்த்தாள். அவள் மாமியாரின் நகைப்பெட்டியேதான். அழுத்தி மூடியிருந்த தாழ்பாலை திறந்தாள். உள்ளே நகைகளும் பணமும் ஈரமாக காட்சியளித்தன. இதுவரை அடக்கி வைத்திருந்த அழுகை பொத்துக்கொண்டு வெளியே வந்தது நிர்மலாவுக்கு. மரத்தை பிடித்து கொண்டு தன் மாமியாரின் மறைவுக்காக கதறி அழுதாள். மாமியாரை பொறுத்தவரை அவளை காப்பாற்ற வேண்டிய மகன் அவளுக்கு முன்னே போய்விட்டான். அதை தொடர்ந்து அவள் கணவனும். வேலைக்கு போகாத மருமகள், படித்து முன்னேற்ற வேண்டிய பேர குழந்தைகள், இவர்களை கண்முன்னே பார்ப்பது தான் அவளை பணத்துடன் ஐக்கியமாகி இருப்பவளாக ஆகியிருக்குமோ? வேதனையில் நிர்மலா மனம் எண்ணியது. பெட்டியையும் குழந்தைகளையும் பிடித்து கொண்டே தெருவுக்கு வந்த நிர்மலாவை தூரத்தில் ஒருவர் கை காட்டி அழைப்பது தெரிந்தது. அம்மா, உங்க வீட்டு ஆயா 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரு மரத்துக்கிட்ட உட்கார்ந்துருச்சு. அந்த பக்கத்துல யாரோ காப்பாத்தி இருக்காங்க. கவலைப்படாம இருங்க, கொஞ்ச நேரத்துல கூட்டியாந்துருவாங்க என்று உரக்க கத்தினார். குழந்தைகள் அவளை கட்டிக்கொண்டு பெரிதாக மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தனர். ஒரு தன்னால்வர தொண்டர் குழந்தைகள் கையில் பிஸ்கட் பாக்கெட்டுகளையும் தண்ணீர் பாட்டில்களையும் கொடுத்து விட்டு போனார். வீட்டிற்கு வந்த நிர்மலாவின் மாமியார் இறப்பிற்கு பின் ஒன்றும் கொண்டு செல்வதில்லை என்று உணர்ந்து மனம் திருந்தி நிர்மலாவிடம் மன்னிப்பு கேட்டாள். வாழ்க்கை அழகுதான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.